அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக்கிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிஎஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற டாபிக் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து என்னுடைய வெப்பேஜுக்கு வந்து நான் பேக்ரவுண்டு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி டேக்குக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து நான் கலர் கொடுக்குறது, பேக்ரவுண்டில் கலர் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னது? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. அதை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்டில் கலர் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து பாடி டேக் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் நம்ம எதுக்குள்ளே போடணும்? ஸ்டைல் டேக். அப்போ ஸ்டைல் டேக் நம்ம போடணும். ஸ்டைல் இதுக்குள்ளே வந்து நான் பாடி அந்த பாடி டேக்கு செலக்ட் நான் போகிறேன். இப்போ நான் பாடி டேக் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் போட போகிறேன். இப்போ நான் இதில் வந்து சரி ஹாட் பிங்க் இந்த கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஒயிட் கலராக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஹாட் பிங்க் அந்த கலரில் சேஞ்ச் ஆகிட்டு. இது வந்து பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னது? பேக்ரவுண்டில் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று தான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ பின்னாடி இந்த கலர் தான் கொடுக்க முடியுமா பேக்ரவுண்டில்? என்னால் இமேஜை கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் இமேஜும் கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் அந்த கலரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி இது பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து கலருக்கு பதிலாக இமேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை நான் கொடுக்கணும் ஆசைப்பட்றேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த இருக்கா, இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டியை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே யூஆர்எல் அப்படின்னு ஒரு இது உண்டு. இந்த யூஆர்எல் இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ என்னோடய இமேஜ் வந்து இந்த கரண்ட் ஃபோல்டர்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதான் என்னுடைய ஃபோல்டர். இதில் வந்து இந்த பேனர் இந்த இமேஜை நான் சூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நான் பேனர்னு கொடுக்குறேன். பேனர் இது என்னது? ஜேபிஜி ஃபைல். அந்த ஃபைல் ஃபார்மேட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஜேபிஜியா பிஎன்ஜியா ஜிஃபா அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இதோட ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி. அப்போ நான் இங்கே வந்து பேனர் டாட் இந்த பார்த்தீங்களா கீழே வந்துட்டு பேனர் டாட் ஜேபிஜி. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ இந்த கலர் போய் இப்போ என்னோடய இமேஜ் வரும். இப்போ பாருங்கள், நான் கொடுத்த அந்த பேனர் டாட் ஜேபிஜி அந்த இமேஜ் இங்கே வந்துட்டு இதுதான் நான் கொடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ நான் இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன். எல்ஜி டாட் பிஎன்ஜி இது ஒரு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நான் இந்த இமேஜை கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இமேஜ் போய் எல்ஜின்னு ஒரு இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் வரும். பாருங்கள் இந்த இமேஜோட சைஸ் இவ்வளோ தான். ஆனால் பாருங்கள் இந்த இமேஜ் எத்தனை வாட்டி பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த ஒரே இமேஜ் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. என் வெப்பேஜில் பாருங்கள் 4 5 6 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போது எனக்கு இந்த ரிப்பீட் ஆகிறத நான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் பேக்ரவுண்ட் ரிப்பீட்
அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னதுன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நம்ம அந்த இமேஜ் ரிப்பீட் ஆகிற இமேஜை நம்ம நிப்பாட்ட முடியும். இங்கே பாருங்கள், எனக்கு இமேஜ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா. இந்த இமேஜ் ஏன் ரிப்பீட் ஆகுது ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அது எதுக்குன்னா, நான் இங்கே யூஸ் பண்ண பேனர் அந்த இமேஜோட சைஸை பாருங்கள், கீழே பாருங்கள், டைமென்ஷன் 1200 × 1000. ஆனால் இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ண எல்ஜி இதோட சைஸை பாருங்கள், 512 × 512. ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் அளவுக்கு இருக்குது, அதனால் ஃபுல் ஸ்க்ரீனே இந்த இமேஜ் கவர் பண்ணிட்டு. ஆனால் இந்த இமேஜோட சைஸை பாருங்கள், 512 × 512 ஸ்மால் சைஸ்னால இது வந்து என் வெப்பேஜில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா இவ்வளோ தான், இந்த இமேஜோட சைஸ் இவ்வளோ தான். மற்ற இடத்த ஃபுல்லாக இதே இமேஜை ரிப்பீட்டட் ஆகி ஃபில் பண்ணிடுது. எனக்கு இந்த ரிப்பீட் ஆகக்கூடாது, இந்த ரிப்பீட் வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இமேஜ் ரிப்பீட் பண்ணுறதை நிப்பாட்ட முடியும். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி இருக்கா. இப்போ இதில் வந்து நான் நோ ரிப்பீட்டுன்னு கொடுக்குறேன். பாருங்கள், இதில் வந்து நான் நோ ரிப்பீட், இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் நோ ரிப்பீட்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த நோ ரிப்பீட் வேல்யூ என்ன பண்ணும்னா இமேஜ் ரிப்பீட்டட் ஆகாத நிப்பாட்டிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எனக்கு பாருங்கள் 6 இமேஜ் தெரியுது. இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு ஒரு இமேஜ் தெரியுது, மற்ற இமேஜெலாம் காணாமல் போயிட்டா. இதுதான் ஏன்னா நம்ம நோ ரிப்பீட் அந்த வேல்யூவை கொடுத்துருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் இமேஜ் ரிப்பீட்டட் ஆகிறது நம்ம நின்றுது, ஸ்டாப் ஆகி ஒரே இமேஜ் மட்டும் தெரியுது. அந்த ஒரு இமேஜ் மட்டும் நமக்கு ஷோ ஆகுது. இல்லை எனக்கு வந்து இப்போ இந்த ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இமேஜ் வந்து இந்த ஹரிசாண்டலாக வேணும் அப்படி நம்ம கேட்குறோம்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம், அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரிப்பீட் எக்ஸ் இந்த வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகும். பாருங்கள், ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகுதா. இல்லை எனக்கு வந்து வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆகும்னா அதுக்கு நீங்கள் ரிப்பீட் ஒய்ன்னு கொடுத்தா போதும். நீங்கள் ரிப்பீட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் இமேஜ் வந்து வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆகும். பாருங்கள், கீழோடி ரிப்பீட் ஆகுதா. இதுதான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்டை வந்து கலரை கொடுக்கணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்டில் இமேஜ் கொடுக்கணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த இமேஜ் சைஸ் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது ஃபுல் பேஜும் கவர் பண்ணிக்கணும். ஒரு வேளை ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட் ஆகிற அந்த இமேஜை நான் ஸ்டாப் பண்ணணும், அதுக்குன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் நோ ரிப்பீட்னு கொடுத்தீங்கன்னா அது இமேஜ் மல்டிபிள் டைம்ஸ் வர்ற ரிப்பீட் ஆகிற இமேஜை ஸ்டாப் பண்ணிடும். அதே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹரிசாண்டலில் மட்டும் ரிப்பீட் ஆகணும்னா ரிப்பீட் எக்ஸ்னு கொடுக்கணும். அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரிப்பீட் எக்ஸ்னு அந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது ஹரிசாண்டலாக ரிப்பீட் ஆகும். அதுவே நீங்கள் ரிப்பீட் ஒய்ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா அது வெர்டிக்கலாக இமேஜ் ரிப்பீட் ஆகும். இதுதான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டியோட வேலை. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராப்பர்ட்டினா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னென்னா, உங்கள் இமேஜ் வந்து அங்கே நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அங்கே வந்து ஃபிக்ஸடாக இருக்கணுமா, இல்லைனா மூமெண்ட்டில் இருக்கணுமா, ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வைக்கணுமா, அந்த இதை கொடுக்கறது தான் அந்த எஃபெக்டை கொடுக்கறது தான் இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டோட வேலை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரோக்ராம்லேயே பார்ப்போம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தேன்னா நான் சேவ் பண்ணிட்டு இப்போ பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எங்கே பாருங்கள்,
இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்க்ரோல் பார் வரும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நான் இங்கே பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதை ஃபிக்ஸ்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே பாருங்கள் சைடு ஸ்க்ரோல் பார் வந்துட்டு. இப்போ நான் அந்த ஸ்க்ரோல் பாரை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். பாருங்கள், இமேஜ் அதே சென்டரில் தான் இருக்குது. அந்த சென்டர் பொசிஷனில் தான் இமேஜே இருக்குது. ஆனால் டெஸ்ட் எல்லாம் ஸ்க்ரோல் ஆகுது. ஆனால் இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் உங்கள் இமேஜ் ஃபிக்ஸடாக இருக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ ஃபிக்ஸ்டு. இல்லை எனக்கு ஃபிக்ஸடாக இருக்க வேண்டாம், எனக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணணும், என்னோடய இமேஜ் வந்து என் கண்டென்ட் ஸ்க்ரோல் ஆகும்போது இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் பேஜை சேவ் பண்ணிட்டு நான் இவங்க பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஃபிக்ஸடு கொடுத்தா ஸ்க்ரோல் ஆகலை, கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரோல் ஆச்சு, இமேஜ் அதே இடத்துல ஃபிக்ஸடாக இருந்துச்சு. இதை ஸ்க்ரோல் கொடுத்தோம்னா இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகுது. இதுதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேலை. பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டினா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னது? பேக்ரவுண்டில் ஒரு கலரை கொடுக்கறதுக்காண்டி. பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னது? பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி இதோட வேலை என்னது? பேக்ரவுண்டில் வர்றது இமேஜை சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது ஃபுல் சைஸையும் கவர் பண்ணிக்கணும், ஸ்க்ரீன் சைஸ் ஃபுல்லையும் கவர் பண்ணிக்கணும். இதுவே சைஸ் வந்து அந்த இமேஜ் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ரிப்பீட்டட் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு ரிப்பீட்டட் ஆக வேண்டாம், நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு நோ ரிப்பீட்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். எதுக்கு? பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டிக்கு நோ ரிப்பீட் அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஹரிசாண்டலாக மட்டும் ரிப்பீட் ஆகணும்னா அதுக்கு ரிப்பீட் எக்ஸ்ன்னு பாஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வெர்டிக்கலாக பாஸ் ஆகணும்னா அதுக்கு ரிப்பீட் ஒய்ன்னு பாஸ் பண்ணணும். இது வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னென்னா, என்னோடய இமேஜ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், ஸ்க்ரீனில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் சொல்கிறது தான் இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட வேலை. டாப்பில் இருக்கணுமா, இல்லை டாப் லெஃப்ட்டில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, இல்லை பாட்டம் ரைட்டில் இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு பொசிஷனை கொடுக்கறது தான், எந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்கிறது தான் அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட வேலை. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை என்னென்னா, நான் கொடுக்குற இமேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். நான் எந்த பொசிஷனில் கொடுக்குறோம், இப்போ நான் டாப் ரைட்டில் கொடுக்குறேன், அங்கே வந்து என்னோடய இமேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு. அப்படி அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்னு அந்த வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு அந்த வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் கண்டென்ட் மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆகும் தவிர உங்கள் இமேஜ் ஸ்க்ரோல் ஆகுது. இதுவே நீங்கள் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரோல்னு அந்த வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கண்டென்ட்டோட சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். நீங்கள் அந்த ஸ்க்ரோல் பட்டனை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் இமேஜையும் அந்த கண்டென்ட் கூட சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். இதுதான் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியோட மொத்தம் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியோட இது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டோட பெனிஃபிட். பாருங்கள், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இத்தனை சப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரே ஒரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி காமனாக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே இத்தனை சப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் பொசிஷன், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சப் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளே இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியோட ஒர்க். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம இமேஜ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், வெப்பேஜில் வந்து எந்த இடத்துல எந்த பொசிஷனில் நம்ம இமேஜ் தெரியணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து
நான் இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள என்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ அதில் வந்து ரிப்பீட்டை வந்து நோ ரிப்பீட்டுன்னு மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்னோட பேக்ரவுண்ட் பொசிஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் பொசிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே பாருங்கள், டாப் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள், பேஜை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த பேஜை. இப்போ அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து டாப் ரைட்டுன்னு கொடுக்குறேன். டாப் ரைட்டுனா நீங்கள் பாருங்கள், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு. இப்போ நான் இங்கே வந்து பொசிஷன் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்தேன்னா பாருங்க, கீழே பாட்டம் வந்துட்டு. இப்போ நான் வந்து சென்டர் இப்படி நான் கொடுத்தேன்னா பாருங்க, இமேஜ் சென்டர் வந்துட்டு. இதுதாங்க பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. என்னோட இமேஜை வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஒன்று டாப், இன்னொன்று டாப் ரைட், டாப் ரைட், லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி சென்டர், பாட்டம் சென்டர், பாட்டம் லெஃப்ட், அந்த மாதிரி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, இதுதான். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவாக பாஸ் பண்ணுவோம். இதுதான் பேக்ரவுண்ட் பொசிஷன் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை.